பீட்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம், என்னென்ன பீட்ஸ் இருக்குது, என்ன த்ரெட்டு, என்ன நீடில் யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலே நீங்கள் பார்க்குறது வந்து சுகர் பீடு. சுகர் பீடில் வந்து நீங்கள் பிகினராக இருக்கும்போது A-ஸ்டார் பிராண்டே யூஸ் பண்ணுங்கள். பிஸ்னஸ் பண்ணும்போது பிரிஸோ பிராண்ட் யூஸ் பண்ணலாம். ஸ்விங் த்ரெட்டு, நார்மல் ஸ்விங் த்ரெட்டே யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்க்குறது வந்து கட் பீடு. கட் பீடில் நிறைய கலர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கிளாஸ் பீட்ஸ் இருக்குது. கட் பீடு வந்து கட் பீடு எப்படின்னா பீடை கட் பண்ணது மாதிரியே இருக்கும். கிளாஸ் பீட் அப்படி இருக்காது, சீட் ஸ்பீட் மாதிரி இருக்கும். பாருங்கள், கட் பீடில் நிறைய கலர்ஸ் இருக்குது. அது மாதிரி கிளாஸ் பீட்ஸ்லேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது. இந்த பீட் இது வந்து சுகர் பீடு. சுகர் பீடில் A-ஸ்டார் பிராண்ட் இது. இது பாருங்கள், இதுவும் கட் பீடு தான், கோல்டு கலரில் இருக்கும். அதிகமாக நம்ம வந்து சுகர் பீடை விட கட் பீடு, கிளாஸ் பீடு யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ப்ளவுஸ் வந்து நல்ல வேலிட்டி இருக்கும். இது வந்து சுகர் பீடு தான், மெஹந்தி கலர்ஸ். சுகர் பீட்லேயுமே வந்து நமக்கு சில்வர் இருக்குது, கோல்டு இருக்குது, மெகந்தி கலரில் இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், டுலிப் பிராண்டில் வந்து 14 சைஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் பீட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கும்போது நம்ம வந்து இந்த நீடில் யூஸ் பண்ணலாம். நல்லா கற்றுக்க பிறகு இந்த மாதிரி அயன் நீடில், உட் நீடில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உட் நீடில், அயன் நீடில் வந்து பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம ஸ்பீடாக யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய பீட்ஸ் வந்து அதில் வந்து கோர்த்துக்கலாம். இதில் வந்து நிறைய பீட்ஸ் கோர்த்துக்கலாம். டுலிப் நீடில் வந்து நமக்கு 4, 5 அந்த மாதிரி பீட்ஸ் ஒன்று ஒன்றா தான் எடுக்க முடியும். இது வந்து அப்படியே நம்ம கோர்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கும்போது அவுட்லைன் எப்படி போடணும் அப்படிங்கிறத மட்டும் நல்லா கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம உட் நீடில், அயன் நீடிலெலாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். டுலிப் நீடில் எடுத்துகிட்டு நம்ம ஆஸ் யூஷுவலாக எப்பவும் போல் பேக் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். என்ன ஸ்டிச் பண்ணாலுமே நம்ம பேக் ஸ்டிச் போடணும். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இருக்குது பாருங்கள் பீட்ஸ். இந்த பீட்ஸை ஒன்று ஒன்றா இந்த மாதிரி எடுத்து எடுத்து இப்படி கோர்க்கணும். இதில் வந்து ஒரு 4, 5 பீட்ஸ் மட்டும்தான். விரலை பாருங்கள் நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு பீட்ஸை வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கிறணும். அப்போ தான் ஓகேவா. இப்போ பாருங்கள், சுகர் பீட் மட்டும் எப்போ ஸ்டிச் பண்ணாலுமே நம்ம வந்து 2 பீட்ஸாக மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணும். நம்ம வேகமாக ஃபினிஷ் பண்ணணும், சீக்கிரம் பண்ணணுங்கிறதுக்காக 3, 4 அப்படிலாம் போடக்கூடாது. அப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கிளாத்து வந்து நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும்போது டைட்டாக இருக்கும்போது ஒன்றும் தெரியாது. ஃப்ரேமில் இருந்து நீங்கள் வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பீட் வந்து தனியாக தொங்கும். ஒரு நல்ல ஃபினிஷிங் இருக்காது. 2 பீட்ஸாக போட்டு கம்ப்ளீட் பண்ணும்போது தான் அதில் வந்து ஒரு நல்ல ஃபினிஷிங் இருக்கும். அது மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கர்வு, சர்க்கிள், அதுக்கப்புறம் அந்த கார்னர் எட்ஜ் மடிக்கிறது, இது எல்லாமே வந்து நீங்கள் சிங்கிள் பீட் யூஸ் பண்ணணும். மற்ற இடங்களில் 2 பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கான மெத்தடு. இந்த 2 நீடிலையும் பாருங்கள், எந்த நீடில் எவ்வளோ அதிகமாக கோர்க்க முடியுது அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே பாருங்கள், இந்த மாதிரி ஃபிங்கர்ஸில் வச்சு பிடிச்சிக்கணும். 2 பீட்ஸை மட்டும் ரிலீஸ் பண்ணி விடணும். பாருங்கள், இந்த ஃபிங்கரில் வந்து இந்த சுண்டு விரலேருந்து 2 பீடை விட்டுட்டு நம்ம எப்போவுமே செயின் ஸ்டிச் போடுவோம்ல, அதே தான் நீடில் இன்சர்ட் பண்ணி அப்படியே ரொட்டேட் பண்ணி வெளியில் எடுத்துருவோம். எடுத்துட்டு நமக்கு வந்து பீட்ஸ் ரொம்ப பக்கத்தில் வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி இழுத்துக்கிறணும். நீடில் இருந்து தள்ளி விடணும். தள்ளி விட்டு பக்கத்தில் வச்சு ஸ்டிச் போடணும். நல்ல வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு கவனிங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. வீடியோவை நல்லா பாருங்கள், மறுபடி பாருங்கள். 2 பீட் போட்டுட்டு கேப் வராமல் இருக்க தள்ளி வைக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி நீங்கள் தள்ளி வச்சுட்டு போடணும். ஃபஸ்ட்டு போடும்போது கேப் வராமல் இருக்காது, உங்களுக்கு கேப் வரும், நோ ப்ராப்ளம். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். நீங்கள் எவ்வளோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து எந்த ஒரு கலையுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும், பர்ஃபெக்டாக வரும், நல்ல ஃபினிஷிங்கில் வரும். சரிங்களா. ஒரு டைம் 2 டைம் விடாமல் 5 டைம்ஸ் 10 டைம்ஸ்னு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு முறையும் வந்து உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி நெருக்கமாக போடணும், கேப்பே இல்லாமல் போடணும். அதுதான் இந்த பீட்ஸ்க்கான ஃபினிஷிங். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து பீட்ஸ், அதாவது ஆரி ப்ளவுஸ்ன்னு எடுத்துட்டாலே பீட்ஸ் இல்லாத ப்ளவுஸே இருக்காது மோஸ்ட்லி. ஒரு சிலர் வந்து த்ரெட்ஸை லைக் பண்ணுவாங்க, த்ரெட் ஒர்க் லைஃப் லாங் இருக்கும், ஓகே தான். ஆனால் பீட்ஸ் இல்லாத ஆரி ஒர்க் ப்ளவுஸே இருக்காது. அதனால் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் வந்து பீட்ஸ் பில்லிங். பீட்ஸ் பில்லிங்கில் இம்பார்ட்டன்ட் என்னென்னா, கேப் விடாமல் ஸ்டிச் பண்ணணும். அந்த நம்ம என்ன இமேஜ் வந்து சூஸ் பண்ணி அதை வந்து
ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த இமேஜுக்கான அந்த ஷேப்பை வந்து கொண்டு வரணும். அதான் வந்து பீட்ஸ்லேயே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் வந்து மேலே வந்து உங்களுக்கு இமேஜஸ் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். பீட்ஸில் நிறைய ப்ளவுசஸ் இருக்குது. நான் ஒரு 2, 3 ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து பீட்ஸில் எப்படி போட்டிருக்காங்கிறத உங்களுக்கு வந்து நான் இமேஜ் வந்து அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து டுலிப் நீடில் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பெருசாக பண்ணும்போது நீங்கள் அயர்ன் நீடில் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. நம்ம பிகினராகவே இருக்கோம் அப்படின்லாம் இது எல்லாமே வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்கிறது தான். பீட்ஸ் ஃபில்லிங் கிடையாது. சாதாரணமாக பீட்ஸ் அவுட்லைன் யூஸ் பண்ணி போட்டிருக்க ஸ்டிச்சஸ் தான். இது மாதிரி வீடியோவுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.